ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா எப்படி நம்ம க்ரான் ஜாப் கிரியேட் பண்ணுறது, அது நம்ம ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் போன வாட்டி ஒரு இது நம்ம என்ன மிஸ் பண்ணோம்னா நம்மளோட லாக்ஸ் நம்மளால் பார்க்க முடியல. க்ரான் ஜாபோட லாக்ஸ் நம்ம போன வாட்டி எப்படி பார்த்தோம்னா sudo system ctl status cron. ஸோ நம்ம இப்படி தான் நம்ம இந்த லாக்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் என்னோட க்ரான் ஜாப் காமிக்கிறேன். நான் இதை இது பண்ண உடனே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா க்ரான் சர்வீஸ் ஆக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரன் ஆகலை. நான் எதுவுமே இப்போ ரன் பண்ணல. நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால் எதுவும் ரன் ஆகல. பட் ஆனால் இந்த மாதிரி தான் இதுவாச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா அது நம்மளால நிறைய க்ரான் ஜாப்ஸ் ரன் ஆகுதுன்னா நம்மளால இதில் பார்க்க முடியல நம்மளோட லாக்ஸ். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 8 லைன் தான் இதில் காமிக்குது. ஸோ அப்புறம் ஜாப்ஸ் ரன் ஆக திருப்பி திருப்பி இது ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இதில் பார்க்க முடியல. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு லாக்ஸில் நமக்கு ஜென்ரேட் ஆகணும். ஆனால் இப்போது நம்ம பார்த்தோம், நம்ம க்ரான் ஜாப் ரன் பண்ணோம். ஆனால் நமக்கு ஜென்ரேட் ஆகலை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கிரிப்ட் பார்த்துக்கலாம். ஸ்கிரிப்ட் நம்ம ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு எக்கோ தான். இதில் ஒன்றும் கண்டென்ட் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம கான்செப்ட் இது பண்ணுறதுக்காக நம்ம ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக வச்சுருக்கோம் ஸ்கிரிப்ட். நீங்கள் இது ஸ்கிரிப்டுன்றதுனால நீங்கள் என்ன காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்ட் வேணாலும் நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ நம்மளோட க்ரான் டேப் நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஜாப்ஸ் இருக்கானா. இப்போதைக்கு எதுவும் ஜாப்ஸ் இல்லை. ஸோ நம்ம ஒரு ஜாப் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இதை கால் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் என்கிட்ட நிறைய எடிட்டர் இருக்குது. ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு நானோ நான் எடுத்துக்கிறேன். நான் ஒன்னு கொடுக்குறேன். ஸோ ஒன்னு கொடுத்தோடனே இதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். இல்லைனா இது வேணாம் டெலீட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் எவ்ரி மினிட் ரன் பண்ணுற மாதிரி நான் 5 ஸ்டார் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் நான் பேஷ் நம்மளோட ஃபுல் பாத்தே கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ இது கண்ட்ரோல் கண்ட்ரோல் எக்ஸ். ஸோ இது நம்மளோட ஃபுல் பாத்தே கொடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம பேஷ்னே இதுவே கொடுக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் போயிட்டு hello.sh. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட க்ரான் டேபு. நம்ம இதை எடிட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணோடனே இந்த திருப்பியும் இன்ஸ்டாலிங் நியூ க்ரான் டேப்னு வருது. இப்போ இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ நம்மளோட லாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருப்பி நம்ம ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்தோம்னா ஸோ இதில் எவ்ரி மினிட் ரன் ஆகணும் இது. ஸோ இப்போ இது இன்னொரு 1 மினிட்ல இது ரன் ஆகும். ஸோ ஆனால் நம்மளால இது ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரன் ஆகிருக்கு. நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். எடிட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது வேறு இன்னும் ரன் ஆகல. ஸோ நம்ம ஒரு 1 மினிட் கழித்து நம்ம இது திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த இந்த இதில் எதுவுமே வரல. திருப்பி நான் இது பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இது ரன் ஆயிருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 17:01. ஸோ இதில் ரன் ஆயிருக்கு நமக்கு. ஸோ நான் திருப்பியும் நான் ஸ்டேட்டஸ் இது பண்ணுறேன். திருப்பியும் நமக்கு 2 வாட்டி ரன் ஆயிருக்கு. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா இதில் ஒரே ஒரு க்ரான் ஜாப் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது ரன் ஆச்சா என்னன்னு நீங்கள் திருப்பி பார்க்கலாம். பட் ஆனால் நிறைய ஈவெண்ட் வந்ததுன்னா உங்களால் இது பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு லாக் ஃபைல் இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஜென்ரேட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம போன வாட்டி ஒரு சின்ன இது மிஸ் பண்ணியிருந்தோம். அதனால தான் நமக்கு அந்த லாக் ஃபைல் ஜென்ரேட் ஆகல. நம்ம sys log இன்ஸ்டால் பண்ணோம் அந்த பேக்கேஜ். ஸோ நான் இது இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேல் நம்ம திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இன்ஸ்டால், இது ஒரு சின்ன பேக்கேஜ் தான். ஒரு 500 KB தான். இது 1 MB கம்மியாக தான் இருக்குது பேக்கேஜ். ஸோ இது நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதோட லாக்ஸ் நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா sudo டெய்ல்ன்றது உங்கள் ஃபைல் இது பண்ணும். -f உங்களுக்கு லாக் வர வர உங்களுக்கு அது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ -f அதுக்கப்புறம் /var/logs /syslogன்னு இருக்கு.
ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்துங்க உங்களோட இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் வந்து வருது. ஸோ இதில் வந்து நமக்கு என்னென்ன லாக்ஸ் வருதுன்னு வரும். இதில் வந்து நம்மளோட அந்த இந்த லாகும் வந்து நமக்கு வந்து இதில் வந்து வரும், க்ரான் ஜாபோட லாகும். ஸோ நம்ம வந்து இது வந்து இதில் எல்லா ஈவெண்ட்டுமே வரும். நீங்கள் வேணும்னா வந்து நீங்கள் க்ரான் ஜாபோட லாக் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு நிமிஷம் வரும் இருங்க. நம்ம வந்து கரெக்டாக 01க்கு தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம எவ்ரி மினிட் கொடுத்துருக்கோம். இப்போ தான் 54 வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 7 செகண்ட்ஸில் நமக்கு வந்து அந்த க்ரான் ஜாபோட லாக்ஸ் வந்து இந்த இடத்த வருது பாருங்க. ஸோ க்ரான் ஜாப் வந்து இது வந்து ரன் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு 54:01. ஸோ நம்மளால வந்து இதை வந்து பார்க்க முடியுது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைல் தான். ஸோ இது ஃபைல்ன்றதுனால நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து நீங்கள் ரன் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஃபைல் வந்து உங்களுக்கு சிஸ்டமில் வந்து சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த ஸ்டேட்டஸில் பார்த்த மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு சின்ன பேக்கேஜ். அந்த சிஸ் பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ் லாக் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அது ஜென்ரேட் ஆன பிறகு நீங்கள் அந்த லாக் ஃபைல் போயிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வேணா நம்ம திருப்பி இன்னும் ஒரு 1 மினிட் நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கு வந்து திருப்பியும் இந்த இது வந்து இன்னொரு லாக் வந்து இதில் வரும். இது வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களால் ரொம்ப நிறைய ஃபைல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய ஈவெண்ட் வந்துகிட்டே இருக்குது, உங்களால் வந்து இது பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் வந்து கிரப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ திருப்பியும் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களால் வந்து இது பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து என்னன்னா வந்து இந்த கமாண்ட் வந்து காப்பி பண்ணீங்க. நீங்கள் வந்து என்ன ரன் பண்ணுறீங்களோ, பேஷோ இல்லை எதுவோ என்ன ரன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் காப்பி பண்ணீங்க. உங்கள் இதில் நீங்கள் வந்து இது பண்ணும்போது இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் இதுன்னு கொடுத்து இந்த ஃபைல் நீங்கள் வந்து ஜஸ்ட் கேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இருக்கிற ஃபைல் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து டம்ப் ஆகும். ஸோ இவ்வளோ ஃபைல் வந்து டம்ப் ஆயிருக்கு, இவ்வளோ கண்டென்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஒரு பைப் பண்ணி கிரெப் பண்ணி பாருங்கள். உங்களோட ஜாபோட நேம் என்னவோ அந்த நேம் வந்து கிரெப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். நம்- நம்ம வந்து இந்த மாதிரி கமாண்ட் கொடுத்தோம் நம்மளோட பேஷோட இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு எரர் வந்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் வந்து நீங்கள் கிரெப்புக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கணும், -n ஒரு ஆப்ஷன். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இதுவாகும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் சர்ச் பண்ணுறதோட உங்களுக்கு க்ரானோட லாக்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு க்ரான்னு சர்ச், திங்கிங் மாங்க்ஸ் க்ரான்னு சர்ச் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு உங்களோட யூசர் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெறும் க்ரான்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரானோட லாக்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ உங்களோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா லாக்ஸில் நிறைய லாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த லாக்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு க்ரானோ லாக்ஸ் மட்டும் கிடைக்கும். இப்போ நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய லாக்ஸ் வருது பாருங்க, சிஸ்டம் டி இது மாதிரி நிறைய லாக்ஸ் வருது. ஸோ இதில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வெறும் க்ரான் ஜாபை மட்டும் நீங்கள் வந்து க்ரானோட லாக்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சூடோ கேட்டு அதுக்கப்புறம் அந்த சிஸ் லாகோட ஃபைல் நேமு வேர் லாக் சிஸ் லாக்னு கொடுத்துட்டு அப்புறம் கிரெப் -a இது வந்து டபுள் கோட்ஸ்லையும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியேவும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் க்ரான் ஜாப் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிட்டு உங்களுக்கு க்ரான் லாக்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டீபக் பண்ணுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களால் வந்து இந்த இடத்த வந்து பார்க்க முடியுது. இதோட ஜாப்ஸோட டேட்டா என்ன என்ன இதுன்னு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆச்சு என்னன்னு உங்களால் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும், எந்த டைமுக்கு ரன் ஆச்சு, எப்போ ரன் ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த க்ரான் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து நம்ம எப்பயுமே வந்து க்ரான் ஜாப்ஸ் வந்து நம்ம வந்து சர்வரில் தான் ரன் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற, நானும் பண்ண மிஸ்டேக் நிறைய வாட்டி, சில வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டைம் வந்து என்னன்னா நம்மளோட லோக்கல் மிஷினோட டைம் ஏற்ற மாதிரி நம்ம வந்து க்ரான் ஜாப்ஸ் வந்து செட் பண்ணிடும். ஆனால் சர்வர் பார்த்தீங்கன்னா சர்வரோட டைம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா என்னோட மிஷின்லேயே சர்வரோட டைம் பார்த்தீங்கன்னா வந்து 16:58ன்னு காமிக்குது, 16:17 காமிக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5 o'clockனு காமிக்குது. ஆனால் என்னோட லோக்கலோட டைமிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது நீங்கள் அதனால் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் டேட்டுன்னு அடித்து நீங்கள் வந்து டைமிங் வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 5 PM காமிக்குது. ஆனால் ஆக்சுவலாக என்னோட டைமிங் பார்த்தீங்கன்னா நைட் வந்து 10:30 ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நீங்கள் க்ரான் ஜாப் வந்து நீங்கள் வந்து இப்போ சாட்டர்டே 5 o'clockன்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா வந்து நம்மளோட லேப்டாப்போட டைமிங் வச்சு நம்ம வந்து செட் பண்ணுவோம். அப்படி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்வரோட டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து 5 o'clock தான் ஆகுது.
ஆனால் லேப்டாப்போட டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்டு 10:30 ஆகுது. ஸோ நம்ம லேப்டாப்போட டைமிங் வச்சு நம்ம வந்து லோக்கல் டைமிங் வச்சு நம்ம செட் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த சர்வரில் எந்த மிஷினில் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த மிஷினோட லோக்கல் டைம், அந்த மிஷினோட டைம் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட க்ரான் ஜாப் வந்து நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் மாற்றி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க, உங்களோட லோக்கல் டைமிங் மாதிரி கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு வந்து ரன் ஆகாது. அதனால உங்கள் ஸ்கிரிப்ட்லேயோ நீங்கள் எதுலேயோ ப்ராப்ளம், நீங்கள் நிறைய டைம் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா வந்து எப்படி லாக்ஸ் பார்க்கறதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து கிராம் ஜாப்ஸ் வந்து செட் பண்ணும்போது சர்வரோட டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல அந்த கிரான் ஜாப் ரன் ஆகுதோ அந்த அந்த மிஷினோட டைமிங் வந்து நீங்கள் எப்பயுமே செக் பண்ணணும், டபுள் செக் பண்ணிக்கணும். உங்களோட லோக்கல் டைமிங் மிஷின் நீங்கள் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து எப்பயுமே வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஜாப் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.